பிரிக்க காத்திருக்கும் விஜய் யாருக்காக அஞ்சுகிறார் எடப்பாடி? மாறுகிறதா அரசியல் களம்? தமிழ்நாட்டை 30 ஆண்டுகளாக ஆண்ட அதிமுக என்ற ஆலமரத்தின் தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது? 20 ஆண்டுகள் மூத்த இயக்கமான திமுகவால் கூட செய்ய முடியாத தொடர் வெற்றியை பதிவு செய்த அதிமுகவின் இப்போதைய நிலை என்ன? நேற்று முளைத்தவர்களெல்லாம் திமுகவுக்கும் அவர்களுக்கும் தான் போட்டி என்கிறார்கள். அப்படி என்றால் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளோடு குமுறி வருகின்றனர் அதிமுக தொண்டர்கள். அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பை வலியுறுத்தும் நிலையில் மாட்டவே மாட்டேன் என்று மறுப்பு தெரிவிக்கிறார் எடப்பாடி. 2026 தேர்தலில் பெரிய அளவில் விஜய் ஸ்கோர் செய்வார் என்று பேசுபொருளாகியுள்ள நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி யாரை பார்த்து அஞ்சுகிறார் என்கிற கேள்வி எழுகிறது. 2016ஆம் ஆண்டு இறுதியில் அப்போதைய முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா மறைந்த பின்னர் ஆட்சி நிலைக்காது, கட்சி நிலைக்காது என்கிற பேச்சு எழுந்தது. ஆனால் முதல்வராக எடப்பாடி பதவியேற்க கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் OPS. இணை ஒருங்கிணைப்பாளராக EPS இருக்க அடுத்த 4 ஆண்டுகளாக நிதானமாக ஆட்சியை நடத்தினார் எடப்பாடி. டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்க முதல்வராக கைகாட்டிய சசிகலாவுக்கு துரோகி பட்டம் சூட்டினார் எடப்பாடி. சிறைக்கு சென்று திரும்பிய சசிகலா அதிமுகவை தன்வயப்படுத்துவார் என்று அவரது ஆதரவாளர்களே எதிர்பார்த்த நிலையில் அவர் ஒதுங்கியே இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு அதிமுகவின் ஒற்றை தலைமையாக பொதுச் செயலாளராக தன்னை நிரூபிக்கொண்ட எடப்பாடி OPSஐ கட்சியிலிருந்து நீக்கினார். பொதுக்குழு நடக்கும்போது எம்ஜிஆர் மாளிகையை OPS சூறையாடினார் என்பதே EPSஇன் குற்றச்சாட்டு. இதற்கு பிறகு அதிமுக என்ற பேர் இயக்கம் தனித்தனி அணிகளாக மாற 2026 தேர்தல் வாழ்வா சாவா என்ற தேர்தலாக மாறியிருக்கிறது. அதிமுகவிலிருந்து வெளியேறிய அல்லது வெளியேற்றப்பட்ட சசிகலா, OPS, டிடிவி மற்றும் புகழேந்தி உள்ளிட்டோர் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று குரல் எழுப்புகின்றனர். 4 வருடம் முதலமைச்சர், 4 வருடம் தற்போது கட்சியின் பொதுச் செயலாளர் என கட்சியை தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி மார்தட்டி கொண்டாலும் எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய இயக்கத்தின் தற்போதைய நிலை என்ன என்று குமுறுகின்றனர் எம்ஜிஆர் மாளிகையின் விசுவாசிகள். 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திமுக 1967 மற்றும் 1971 ஆகிய தேர்தல்களின் போது மட்டுமே தொடர் வெற்றியை பதிவு செய்தது. அப்போது எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து திமுகவின் ஒரு அங்கமாக இருந்தது. ஆனால் அதிமுக வரலாற்றில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் தொடர் வெற்றிகளை பதிவு செய்ததை தமிழக அரசியல் களம் பார்த்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரிந்து கிடக்கும் கட்சியை ஒன்றிணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இவ்வளவு பிடிவாதம் என்ற கேள்வி கட்சி தொண்டர்களிடமே மேலோங்கி வருகிறது. யாரை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு பயம்? எதற்காக கட்சி ஒன்றிணைவதை தடுக்கிறார் என்று நிர்வாகிகளும் யோசிக்க தொடங்கியுள்ளனர். ஒரு பக்கம் திமுக கூட்டணி, மறுபக்கம் அதிமுகவிற்கு இதுநாள் வரை வந்து கொண்டிருந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்க காத்திருக்கும் விஜய். மக்களின் பாஜக எதிர்ப்பு மனநிலை என அதிமுகவிற்கு திரும்பிய திசையெல்லாம் செக்மேட்டாக இருக்கிறது. இந்த சூழலில் கூட அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதம் அதிமுகவினரை உள்ளுக்குள் எரிச்சலடைய வைத்துள்ளது என்பதை மறுப்பதற்கு இல்லை. 2024ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகி வருகிறார். செல்வாக்குமிக்க நடிகர், கிளீன் ஹேண்ட் என்பவை அவருக்கு பாசிட்டிவாக இருக்க பெருமளவில் பல கட்சிகளின் வாக்குகளை பிரிப்பார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் சி ஓட்டர் வெளியிட்ட கருத்து கணிப்பில் கூட முதல்வர் வேட்பாளர் ரேஸில் 2ஆம் இடத்தில் இருந்தார் விஜய். அவருக்கு அடுத்த இடத்திலேயே எடப்பாடியின் பெயர் இடம்பெற்றிருந்தது. நடிகர் பிம்பம் என்பதால் இது சாத்தியம் என்று பலர் ஆரூடம் கூறிக்கொண்டாலும்
அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்கிறது கருத்து கணிப்பு முடிவுகள். இந்த நேரத்தில் கட்சியின் தலைமையே வேண்டாம் என்று சசிகலாவும் ஓபிஎஸும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மைக்கு வந்த பிறகும் இபிஎஸ் பிடிவாதம் காட்டுவது ஏன்? டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா ஆகியோர் கட்சிக்குள் வந்தால் தன் தலைமைக்கு அஞ்சுகிறாரா? அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாகும் நேரத்தில் அவர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் பேசினோம். சொல்ற மாதிரி இவங்க ஓபிஎஸ்ஓ, தினகரனோ, சசிகலாவோ அரசியல் ரீதியாக வலுப்பெறுவதை அவர் விரும்பவே இல்லை. ஏன்னா எந்த கட்டத்தையும் அவருக்கு அது ஆபத்தா முடியும்னு அவர் நினைக்கிறார். அவருக்கு அதிமுகவில் சேர்த்தாலும் சரி, தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து அவர் வலுப்பெற்றாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே அதனால தான் அவர் என்டிஏல இருக்காரு, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதனால அவர் கடுப்பிடிச்சு வெளில போயிட்டார். அவர் ஆக்சுவலாக அவர் எந்த வகையிலையும் இவங்க வலுப்பெறதை அவங்க விரும்பவே இல்லை. அதான் அவங்க என்ன வேணா சொல்லலாம், நாங்கள் எந்த கண்டிஷனும் இல்லாமல் சேரணும், இது வேணா சொல்லலாம். ஆனால் நாளைக்கு அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அது காலப்போக்கில் இவருக்கு ஒரு சேலஞ்சாக முடியும். ஏற்கனவே இரட்டை தலைமைன்னு ரொம்ப அவசப்பட்டார். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் 4.5 வருஷ கால ஆட்சியில் இருந்ததுனால அதன் மூலமாக ஏற்பட்ட செல்வாக்கு அடிப்படையாக வச்சு இவர் எம்எல்ஏ நிர்வாகிகள் எல்லாம் வளர்ச்சி போட்டு ஒரு வழியாக பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக வந்திருக்காரு. ஆனால் இப்போ கட்சி பலவீனமாக இருக்குது. அது நாடாளுமன்ற தேர்தல் அப்பட்டமாக தெரிஞ்சுது. நீங்கள் 21 பாஜகவோட கூட இருந்து கூட நீங்கள் ஒன்றும் பெரிய அளவு சாதிக்க முடியல. ஆக்சுவலாக நீங்கள் வெறும் கொங்கு மண்டலத்தில் மட்டுமே நீங்கள் 41-42 சீட் எடுத்தீங்க தவிர தமிழ்நாடு முழுக்க மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 25-26 சீட் தான் எடுத்துக்கிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் தவிர மற்ற இடங்கள்லாம் பலவீனமாக இருக்கீங்க. அது இப்போது இவங்க தினகரனோ, சசிகலாவோ, ஓபிஎஸ்ஓ போனாங்கன்னா தெற்குலையும் டெல்டாலையும் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய பின்னடைவு காத்திருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இப்படியெல்லாம் இருந்து கூட ஏன் இவர் இதாக இருக்காரு, பிடிவாதமாக இருக்காரு, அவங்கள சேர்க்க மாட்டேன் அப்படின்னா அது அவர் தலைமையை பற்றின ஒரு பயம்தான். அவங்களாம் வந்தால் தன் தலைமையை பறி போயிடும். அதாவது எந்த தலைவனுக்கு தன் மேலே நம்பிக்கை இல்லையோ அவன் யாரையும் சேர்க்க மாட்டான். அவன் இந்த தலைவர் அவருக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை, அவருடைய தலைமை மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் இயல்பாகவே புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் கிடையாது. அவர் திணிக்கப்பட்ட ஒரு தலைவர் மாதிரி தான். அவர் முதல்வர் கேண்டிடேட்டாக நிற்க வச்சு அவர் ஜெயிச்சு வந்தவர் கிடையாது. அவர் ஜெயலலிதா இறந்து போன பிறகு சசிகலா ப்ரப்போஸ் பண்ணி உள்ளே வந்தவர். அவர் எந்த தேர்தலையும் தன் முதல்வர் நிறுத்தி மேலே வந்தவர் கிடையாது. ஸ்டாலின்லாம் முதல்வர் சொல்லி ஓட்டு கேட்டு மேலே வந்திருக்காரு. 3 தேர்தலாக தொடர்ந்து வின் பண்ணி இருக்காரு. இவர் தன்னை முதல்வர் சொன்ன தேர்தலில் இவர் தோத்தார். இவர் ஆக்சுவலாக அதை ஓட்டு வாங்கினோம், அது வாங்கினோம், இது வாங்கினோம்னு சொல்றாரு. அந்த கொங்கு மண்டலம் மட்டுமே அவர் கை கொடுத்தது தான் உண்மை. அந்த கொங்கு மண்டலம் ஏன் கை கொடுத்ததுன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அந்த பகுதியிலேருந்து ஒருத்தர் வராருன்னு அங்கே இருக்கிற மக்கள் மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டாங்க அவருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இல்லை, பல வருஷம் கழிச்சு நம்ம ஆள் ஒருத்தர் முதல்வராக இருந்திருக்காரு, அவர் மீண்டும் முதல்வராக வரணும்னு அவங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுதான் காரணம். ஸோ அதே பார்த்தீங்க பாஜக கூட்டணி இல்லாத போது 24 படுதோல்வி, டெபாசிட் இழப்பு, படுதோல்வி எல்லாம் நடந்தது. ஆக்சுவலா அதாவது ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் யாரை வேணா சேர்த்துப்பார் கட்சியில. அவர் பயப்பட மாட்டார், தன் தலைமைக்கு எந்த ஆபத்து வராது பயப்பட மாட்டார். எம்ஜிஆர்லாம் அந்த மாதிரி தான். எம்ஜிஆரோட இவரை ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் சேர்த்திருந்தார் உள்ள, தனி கட்சி ஆரம்பிச்சு 150 இடத்துல போட்டி போட்ட எஸ்டிஎஸ் உள்ள சேர்த்திருந்தார். இறக்கிறதுக்கு 9 மாசம் முன்னாடி இது நடந்தது. 9-10 மாசம் முன்னாடி நடந்தது. ஆர்.எம். வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் 84 87 வரையும் நடக்காத தகராறு கிடையாது. அவ்வளவு மோசமான தகராறு 2 பேருக்கு நடந்தது. ஆனா 91 ஆட்சிக்கு வந்த பிறகு அது பிளவும் போது 2 பேரும் தனித்தனியா போட்டு சேவல் புறா எல்லாம் நடந்தது. 91 ஆட்சிக்கு வந்தோன்னு ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு மந்திரி பதவி கொடுத்து அப்புறம் அவருக்கு இடைத்தேர்தல் நிக்க வச்சு ஜெயிச்சு எல்லாம் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தன் தலைமையை மீறி இவங்க செயல்பட மாட்டாங்க, போக முடியாதுன்னு நம்பிக்கை இருக்கு. அப்போ எடப்பாடிக்கு அவர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஓபிஎஸ் வந்தா தன் பதவி போயிடும், சசிகலா வந்தா தன் பதவி போயிடும் நினைச்சாருன்னா அப்போ கட்சி எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் தலைவராகவே இருப்பேன், கட்சி பலவீனமானாலும் பரவாயில்ல, அஸ்திவாரம் வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல, பில்டிங் அஸ்திவாரம் வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல, பில்டிங்கும் வீக்கா இருந்தா பரவாயில்ல, எதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னா இது சுத்த சுயநலம் தான். அந்த சுத்த சுயநலம் தான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால இந்த இவர் சுயநலமா செயல்படுறாரு. இதோட விளைவை இதே நிலைமை நீடிச்சுன்னா இதோட விளைவை ஒரு தேர்தலில் பார்ப்பாரு அவர். ஆக்சுவலா ரெண்டாவது பாஜக இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்குன்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க. பாஜக 2 கணக்கில் சும்மா இருக்கலாம். அவங்க என்னுடைய பாயிண்ட் ஒன்று இதே வீக்காவே இருக்கட்டும், அதிமுக பரவாயில்ல, அது 26 தோத்தாலும் பரவாயில்ல, ஒரு திராவிட கட்சியை போயிடணும்னு நினைக்கலாம் அவங்க. ஏன்னா இன்னைக்கு அமித்ஷா இந்தியாவிலேயே பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக இருக்காரு. அவர் நினைச்சா இவங்க யாரை வேணா சேர்க்கலாம், அவரு யாரை வேணா கூட்டு சேருங்க, நம்ம கூட்டணிக்கு ஸ்ட்ராங்கா வரணும், இந்த மாதிரி பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒழுங்குபடுத்தலாம். ஆனா ஒழுங்குபடுத்தாத பேசாம இருக்காரு. ஆனா ஒழுங்குபடுத்தவே மாட்டாரான்னு சொல்ல முடியாது. இதே மாதிரியே கண்டினியூ பண்ணாருன்னா நான் நினைக்கிற மாதிரி தோத்தாலும் பரவாயில்ல, அதிமுக சைட்ல என்னதுன்னு விட்டுடலாம். ஆனா பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒருவேளை
தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வேணால் ஒருவேளை தினகரன் ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு முடிவெடுக்கலாம். அதுவரையும் வந்து இது போகிற மாதிரி போட்டோம், நம்ம இதில் கவனம் செலுத்த வேண்டாம், நம்ம பாஜக வந்து பாஜகவுடைய செல்வாக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம். 2 வழி தான் இருக்குது. ஒன்று டிசம்பரில் உள்ளே வந்து சரிப்படுத்துறது, இல்லை சரிப்படுத்தாதையே விட்டுறது. விட்டால் அதிமுக மலைவனடைஞ்சு தோற்றா அது சைட்லைன் ஆகும், ஒரு திராவிட கட்சி தமிழ்நாடு அரசியலேருந்து போயிடும் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் விஜய் பக்கம்லாம் வந்து இவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அது வந்து சொல்ல முடியாது. அதெல்லாம் விஜய் நம்பி இவங்க போவாங்களான்னா விஜய் வந்து எவ்வளோ வாக்கு வச்சிருக்காரு, எவ்வளோ வெற்றி பெறுவாருன்னா ஒன்றும் தெரியாத இருக்கும். அதனால் அவர் வந்து வெற்றி பெறுவாரா அப்படின்றத விட வாக்கு சதவீதம் வாங்குவாருன்றதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்குவாருன்றதுல ஒரு பொதுவான ஒரு ஒத்த கருத்து இருக்கு. ஆனால் வெற்றி பெற அளவுக்கு ஒரு தொகுதியில் வந்து வாக்கு வச்சிருக்காருன்னா தெரியாது ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஓபிஎஸ்ஸோ இல்லை தினகரனோ இல்லை சசிகலாவோ விஜயோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களான்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எல்லாமே வந்து டிசம்பரில் வந்து பாஜக அடுத்த மூவ் எப்படி பண்ணுறாங்க, அதிமுக எப்படி இருக்குது, கூட்டணி எப்படி இருக்குது, இதை வந்து ஒன்றுபடுத்தணும் பலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு முயற்சி இறங்குறாங்களா, இல்லை அப்படியே விட்டுறாங்களான்னு பொறுத்து தான் இருக்குது. அப்படியே விட்டாங்கன்னா இவங்க விஜய்கிட்ட போனால் அந்த எதிர்பார்த்த மரியாதை அதெல்லாம் அங்கே கிடைக்குமான்றது சந்தேகம். எல்லாம் சீனியர் லீடராக இருக்காங்க, அந்த அளவுக்கு மரியாதையெல்லாம் அங்கே கிடைக்குமா சந்தேகம். அதுக்கு பதிலாக வந்து அதிமுக வந்து தோக்கடிச்சு இபிஎஸ்க்கு ஒரு பாடம் கற்பிக்கணுன்ற அந்த ஆங்கிளில் முனைப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கெங்கே அதிமுக போட்டி போடுதோ அங்கெல்லாம் வந்து இந்த ஓபிஎஸ் தினகரன் அண்ட் சசிகலா குரூப் போட்டி போட்டு அதிமுக ஓட்டை பிரிக்கிறது மூலமாக அவங்கள தோக்கடிக்க வச்சு எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், அப்போ தான் தோத்தாதான் ஒரு வழிக்கு வருவார் அப்படின்ற எண்ணத்தில் கூட அவங்க செயல்பட வாய்ப்பு இருக்குது. விஜய்கிட்ட தான் சேரணும்னு அர்த்தம் இல்லை. அவர் நோக்கம் என்ன, எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், அதற்கான முயற்சியில் இறங்கணும் அப்படின்னு அந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் கூட ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. திமுகவோட சேர்றது அல்லது விஜயோட சேர்றது அதெல்லாம் விட்டுட்டு அதிமுக எங்கெங்கே போட்டி போடுதோ ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு அதை அதிமுகவை தோக்கடித்து அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுன்ற ஒரு முயற்சியில் அவங்க இறங்கினாலும் இறங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் ஓரளவுக்கு இதெல்லாம் வந்து ஃபைனலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அரசியல் இப்படியே போகாது. தமிழ்நாடு அரசியல் இன்னும் பலவிதமான திருப்பங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறது என்பது என் கருத்து.